இப்ப நேர்ல உட்கார்ந்துருக்காங்க. என்ன வேணும் என்னன்றது அவங்க கிட்ட நீங்க ஒண்ணுமே வேணாமா? நேரடியா கேளு. இது அவங்க அவங்க கிட்ட ஒன்றும் நாங்கள் கேளுங்க. கேட்டது இல்லை. நவம்பர் மாதம் 10,000 கொடுத்தாங்க, அதான் உண்மை. அதுக்கப்புறம் ஏதோ பொங்கலுக்கு இன்னும் கொடுத்தாங்களாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து. மருமகன் செத்துட்டான், வீடு இல்லைன்னு தெரியும், வேலை இல்லைன்னு தெரியும். என் பையனும் அந்த வேலை தான் செய்கிறான், பெயிண்டர் வேலை. போனால் கூலி இல்லைன்னா இல்லை. பட் இன்னொன்று என்னன்னாக்கா, உழுந்து கீழே உழுந்து கால் வந்துச்சு. இந்த அம்மா தான் பார்த்தாங்க, புத்தூர் கட்டு அங்கே இங்கே இங்கே அங்கன்னு. அவங்க தகாச்சி இவங்க வீட்டுக்காரனுக்கு பார்த்தாங்கனால அதுக்கு மேலே ஒர்த் ஆகலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே அப்படியே இருந்தோன்னா நோய் வாய்ப்பட்டு அவ்வளோதான், அப்படியே கோட்டு டிபியில் இருந்தது. இப்போ என் பொண்ணுக்கு கேளுங்க, அங்க கேளுங்க. நான் ஏமாடா அவங்கள நான் போய் கேட்கணும்? இல்லையா, பொண்ணு கட்டினாங்கல்ல, முகத்தை மறைச்சிக்கிட்டா பேச முடியும்? பாருங்க, அவங்க தைரியமா கேளுங்கன்னு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நீங்க வந்து பேசினப்போ சொன்னது இப்ப நேர்ல கேளுங்க. கேட்கணும் இல்ல மேடம்? எனக்கு வந்து பிடிக்கல மேடம், அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லை. புரிதல் இல்லை. இது எப்படி நான் நேரா பேஸ் பண்றது? நோயாளி பொம்பளை நான். டிசம்பர் அப்ப நீங்க பேசாதீங்க, நீ பேசு. டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இல்ல இல்ல இல்ல, உங்களுக்கு புரிதல் இல்ல. இவங்களுக்கு புரிதல் இருக்குல்ல, நீ பேசுமா, உன் லைஃப் இல்ல பேசு. அதான் மருமகள்ல நீ கேளு, என்ன வேணும்னு கேளு, அவங்க கத்து கொடுப்பாங்க. இல்ல அவங்க அண்ணனுக்கு பிறந்ததானே என் பொண்ணு. அங்க பாருங்க, அங்க பாருங்க, ஏன்னா நாத்தனாரா அவங்க உனக்கு. அதுவும் பேச்சு தானே. பேச தெரியாதுங்க மேடம், அதனாலதான் நான் வந்தா இவ்வளவு நோயில. இப்ப நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பேச தெரியாதுல்ல, பேசு. குழந்தை அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கம்மா. சரி, எங்க அண்ணன் இறந்து நான் உனக்கு ஒண்ணுமே செய்யல. நாங்க அததான் சொல்றேன், நவம்பர் மாசம் 10,000 கொடுத்தேன். நீங்க பேசாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நீங்க பேசவே கூடாது. மனசாட்சியுள்ள மனுஷனா இருந்தா இந்த இடத்துல வந்து உட்கார வச்சுக்க மாட்டீங்க. ஆமா, இல்ல நீ செய்யல, நான் உட்கார வச்சேன். மனசாட்சின்றது இல்ல, நான் செய்யலன்றது நீங்க அப்படி ஏன்டி என்ன மாசம் ஓனர் போன் போடு. நீங்க மருமகளா அவங்க மருமகளா? அவங்க தானே. நான் ஒரே ஒரு கேட்குறேன், எங்க அண்ணன் செத்து அன்னைக்கு தூக்கி போட்டதோட காரியத்துக்கு நீங்க வந்தீங்களா? நான் எப்படி வர முடியும்? என் பொண்ணுங்களை அனுப்பி வச்சேன். சரி, பொண்ணுங்க வந்தாங்க இல்லைங்களா? இருக்கிறத பெத்த தாய் பாப்பாளா மேடம்? நீங்க வரல இல்லையா? ஆமா, 2 பொண்ணு வந்தாங்க இல்லையா? என் பொண்ணுங்க வந்தாங்க. கேளுங்க, என்ன கேட்கணும் அவங்களுக்கு? அவங்கள கேளுங்க. நீ தான் அவங்க கிட்ட சொல்லுங்கற, அவங்க என்ன கேக்குறாங்க? என்ன நான் இது வரைக்கும் எதுவுமே இரு என்ன கேட்கணும்? அம்மா அவங்க கிட்ட சொல்லி வாடகை கொடுக்க சொல்லுமா, அவங்க கிட்ட சொல்லி சாப்பாடு கொடுக்க சொல்லுமான்னு சொல்லணுமா? நான் கேட்டு கொடுக்கலையே, அவங்க கேட்டு நான் சாப்பாடு. இவங்க வந்து உன்னை கேட்கணுமா? உனக்கு தோணாதா? ஒரு நிமிஷம் இருங்க, இவங்க தனியா தானே வந்திருக்காங்க. நீங்க எதுக்கு அவங்களுக்கா பேசுறீங்க? சொல்லிட்டீங்கல்ல, அவங்க பேசிட்டு பேசுங்க. பேச தெரியாதா? பேசு.